ஏயா உனக்கு ரேவதிக்கு ஏதாவது சண்டையாயா? ஏன் பாட்டி இப்படி கேக்குறீங்க? இல்ல, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேவதி இங்க வந்தா, வரும்போது அழுதுகிட்டே வந்தா. என்ன நடந்தது, ஏன் அழறன்னு கேட்டேன். அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிட்டா. இதுக்கு முன்னாடி அவ எப்பவுமே இப்படி அழுதுகிட்டு வந்ததில்ல, அதான் கேட்டேன். சரிங்க பாட்டி, நானே நேர்ல வரேன் பாட்டி. சரியா? என்ன சகல, ரேவதி அங்கதான் இருக்காளா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துல பதறிடுச்சு. சகல, மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்குப்பா அவன் மேல எரிஞ்சு விழுகிற? அந்த மாயாலாம் ஒரு ஆளாப்பா. அவளை பத்தி யோசிச்சு டிஸ்டர்ப் ஆகி நீ ரேவதியை கோச்சுக்கலாமா? அப்படி இல்லைங்க, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. உள்ள வாங்க. ஏய், நீ என்ன இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத. பாட்டி, உங்களுக்குள்ள என்னதாயா பிரச்சனை? ரேவதி எங்க இருக்கா பாட்டி? ரூம்குள்ளதான் இருக்கிறா. நான் பேசிட்டு வரேன். ஏய் அமயிலு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நீதான் சொல்லையா? அவ்வளவுதானே? சரி, அவங்களுக்குள்ளே பேசி சமாதானாய் வரட்டும். என்ன பண்றது, நல்லதே நடக்கணும். இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் தான் உன்னை இரிட்டேட் பண்றேன்னு சொன்னேன்ல, இப்ப எதுக்கு என்ன தேடுற? ரேவதி, நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. முழுசா என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு, உன்னை காயப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன், வெறுப்பா நடந்திருக்கேன். அதெல்லாம் உன்னை புரிஞ்சுக்காதப்போ இப்ப நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை மனசார நேசிக்கிறேன். அத நான் பல வழியில சொல்லிட்டேன். அத நீ புரிஞ்சுக்கலையா, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு நீ வேணும். I love you. I love you so much. நீ என்ன விரும்புறது உண்மைதானே?